ஓம் நம சிவாய. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 பராபவ ஆண்டு உங்களுடைய மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 கிரக நிலைகளை பொறுத்த மட்டிலும், அதாவது கிட்டத்தட்ட குரு கடகத்திற்குள்ள பெரும்பான்மையான காலகட்டம் இருக்க போகிறார். சனி மீனத்துக்குள்ளே இருக்க போகிறார். ராகு கேதுக்கள் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருந்து இந்த பராபவ ஆண்டினுடைய மத்தியம பகுதியில் பெயர்ச்சி ஆவாங்க, அதாவது மகரத்துக்கும் கடகத்துக்கும். இந்த கிரக நிலைகளை பொறுத்து மேசராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் குடும்ப ரீதியாக எப்படி இருக்குது, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குது, ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்குது, இந்த 3 செக்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு சாதகம் என்ன, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல நம்ம பொருளாதார அமைப்புகளை பற்றி எடுத்துக்கிடுவோம். இந்த பொருளாதார அமைப்புகளுக்குள்ளே என்னென்ன வரும், உங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் என்ன, ஜாபு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பர்களே, இந்த பராபவ ஆண்டை பொறுத்த மட்டிலும் குரு பகவான் 4ல் உச்சமாகி 10ஐ பார்க்கிறார், 10ஆம் அதிபதியையும் பார்க்கிறார். இது வெகு சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால் இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் சரிவர வேலையில்லாத அன்பர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குங்களே தம்பி, 7.5 சனி நடந்தாலும் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், கவலை வேண்டாம். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அங்கேயே நீடித்து தங்கிறதுக்கான இந்த பிஆர் போன்ற சில விஷயங்கள் நல்ல முறையில் அமையும். இது வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலும். வேலை வாய்ப்பே இல்லாத நண்பர்களுக்கும் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கவலை வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, இது வேலை கிடைக்காதவங்களுக்கு, ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஐ எப்பொழுதெல்லாம் குருவாக இருக்கிறாரோ, 10ஆம் அதிபதியை எப்பொழுதெல்லாம் குருவாக இருக்கிறாரோ, உத்தியோகத்தில் அடுத்த கட்ட நகர்வு. அதாவது விரயச்சனியே போய்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும். விரயச்சனியே போய்கிட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய வேலை அமைப்புகளில் இருந்து அந்த கடினத்தன்மை குறையும், பிரச்சனைகள் குறையும், ஓரளவுக்கு நல்ல மேம்படக்கூடிய அமைப்புகளில் வேலையானது இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. சரிங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் அமைப்புகள் விரயச்சனி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் 11ல் உங்களுக்கு ராகுங்க, 4 அமர்ந்து 10 குருவாக இருக்கிறார். 10ஆம் அதிபதியும் குருவாக்குறதுங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால் விரயச்சனி ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் அதை தாண்டி தொழில் அமைப்புகள் விரயத்தில் போய்கிட்டு இருந்தது ஸ்டாப் ஆகி ஓரளவுக்கு பெரிய லாபத்தில் போலனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடையும். ஆக தொழில் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் வளர்ச்சியாக உண்டு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டினுடைய ஒரு இனிப்பான செய்தி. ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு தொழில் அமைப்புகள் ஒரு நல்ல முறையில் நகர்வு பெறும். பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குங்க, ஓவராலாகவே இந்த ஆண்டு வருமானத்தின் அளவு நன்றாகவே இருக்கும், கையில் கொஞ்சம் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உங்கள் பொருளாதார ரீதியாக குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆபரணங்கள் வாங்குறது, ஆண்களை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வீடு கட்டுறது, இல்லை ஒரு சொத்து வாங்கி போட்டு இந்த மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை இவற்றுக்கும் சிறப்பான அமைப்பு. உங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் விரயத்தில் தான் இருக்கும், ஆனாலும் அது சுப விரயமாக மாறி அசட்ஸாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும், கவலை வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சுப விரயங்கள் ஏற்படும், அது அனைத்தும் சிறப்பானது. இது பொருளாதார நிலைமை. குடும்ப நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமணம் ஆகாத மேசராசி அன்பர்களுக்கும் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகிறது. குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சித்துக்கிட்டு இருக்கவங்க, அதுலேயும் குறிப்பாக மெடிக்கல் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவ உதவிக்கு பிறகும் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகும் ஒரு நல்ல செய்தி உண்டு. இந்த காலம் உங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது வயதான மேசராசிக்காரங்க இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். படிப்பை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா, மேசராசிக்கார குழந்தைகளுக்குங்க விரயச்சனி போய்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பாங்க படிப்பில். இப்போது இந்த ஆண்டு ஓரளவுக்கு படிப்பில் ஆர்வம் மேலோங்கி விடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பர் இல்லைனாலும் அந்த ரொம்ப இருந்து வந்த டல்னஸ் குறையும், அந்த விதத்தில் படிப்பு ஓரளவுக்கு மேன்மை பெறுகிற நல்ல காலகட்டமாக இந்த காலம் மேசத்திற்கு அமைகிறதுங்க. இது ஒரு ஏற்றத்திற்கான அமைப்பு. உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புக்கள் படிப்படியாக குறைகிற ஒரு நல்ல காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் கூட கொஞ்சம் சுமூகத்தன்மையை எட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆக குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஓரளவு மேன்மையை தருகின்ற ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைகிறது. ஹெல்த் வைஸ் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பான மேசராசி அன்பர்களே, இந்த ஆண்டு ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு
பெரிதாக தீமைன்னு சொல்ல முடியாது, நன்மைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் 12ஆம் அதிபதி அமருகிறார். சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகளை தரவே செய்வார். 12ல் இருக்கிற சனி சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை தரவே செய்யும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 12ஐ குருவாக இருக்கிறதுனாலையும் 12ஆம் வீட்டை 12ஆம் அதிபதியை பார்க்கிறதுனாலையும் விரயங்கள் அதிகரித்திருந்தாலும் 11ல் இருக்கிற ராகு உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகளை குறைப்பார். அதனால் என்னங்க, ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், ஆனால் அது பெரிதாக எல்லை மீறாது. அப்படிங்கிறதுல நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தொழில் செய்கின்ற அன்பர்கள் மட்டும் தொழிலில் பெரிய முதலீடு போடாதீங்க, ஒரு லிமிட்டுக்குள்ளே போடுங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு லிமிட்டாக தான் இருக்குது, பெரிய வளர்ச்சி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்களோ அதை அப்படியே நகர்த்தினா போதும், வருமான ரீதியாக நன்றாகவே இருப்பீங்க. ஆரோக்கியம் சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும், இட் இஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குங்க. ஸோ ஓவராலாகவே மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை தருகின்ற அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியானதாக இருக்காது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதாவது இந்த தெய்வத்தை நினச்சா உங்களுடைய மனம் உருகணும். அந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களினுடைய வழிபாடு செய்வது ஆகச்சிறந்த மேன்மைகளை மேசராசி அன்பர்களுக்கு தரும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.